வணக்கம். புதுவை இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு மத்திய தொழில் பாதுகாப்பு படை போலீசார் முத்திரையர்பாளையத்தில் கொடி அணிவகுப்பு நடத்தினர். புதுவை இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக 2 மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் புதுவை வந்துள்ளனர். அவர்கள் தேர்தலை முன்னிட்டு பொதுமக்களிடம் பதற்றத்தை தடுக்க முத்திரையர்பாளையம் பகுதியில் கொடி பேரணி நடத்தினர். பேரணியை SSP சந்திரன் துவக்கி வைத்து உரையாற்றினார். உதவி கமாண்டன்ட் அக்கினோசிடோ தலைமையில் 2 இன்ஸ்பெக்டர்கள், 2 சப் இன்ஸ்பெக்டர்கள், 5 உதவி சப் இன்ஸ்பெக்டர்கள், 36 தலைமை காவலர்கள் உட்பட 167 போலீசார் பங்கேற்றனர். அவர்கள் வாக்குச்சாவடிகள், வாக்குப்பெட்டி வைக்கும் இடம், எண்ணும் மையம் போன்ற இடங்களில் 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவர். விதிமுறைக்கு மாறாக பட்டாசு தயாரித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பட்டாசு தொழிற்சாலை உரிமையாளர்களுக்கு ரூரல் SP தெய்வசிகாமணி எச்சரிக்கை விடுத்துள்ளார். போலீசார் பட்டாசு தொழிற்சாலை உரிமையாளர்கள் ஆலோசனை கூட்டம் ரூரல் SP அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் ரூரல் பகுதி காவல் நிலையங்களைச் சேர்ந்த இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய ரூரல் SP தெய்வசிகாமணி பேசுகையில், பட்டாசு தொழிற்சாலை உரிமையாளர்கள் அரசு வகுத்துள்ள விதிமுறைகளை மதித்து நடக்க வேண்டும். அதன்படி இந்திரா நகர் இடைத்தேர்தலை முன்னிட்டு 17ஆம் தேதி வரை பட்டாசு தயாரித்து விற்பனை செய்யக்கூடாது. மேலும் பட்டாசு எந்த இடத்தில் விற்பனை செய்ய லைசன்ஸ் பெறப்பட்டதோ அங்கு மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும். விற்பனை செய்யப்படும் பட்டாசுகளை கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு அதிக அளவு பட்டாசுகள், மருந்துகள் கொடுக்கக்கூடாது. தெரிந்தவர்கள் மூலமே பட்டாசு விற்பனை செய்ய வேண்டும். மேலும் எந்த இடத்தில் எவ்வளவு பட்டாசு தயாரிக்க மருந்துகள் வழங்கப்பட்டது என்கின்ற விவரத்தை காவல் நிலையத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும். மேலும் மொத்தமாக பட்டாசுகளை வீட்டில் பதுக்கி வைத்துக் கொண்டு விற்பனை செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் பெரிய அளவு திருவிழாக்களில் பட்டாசுகளை தொழிற்சாலை நிர்வாகமே பாதுகாப்பாக கையாண்டு வெடிக்க வேண்டும். வேறு யாரையும் இதில் ஈடுபடுத்தக்கூடாது. எல்லாவற்றிற்கும் மேலாக ரவுடிகள் என தெரிய வருபவர்களுக்கு வெடிமருந்து பட்டாசு கொடுக்கக்கூடாது. இந்த விதிமுறைகளை மீறும் பட்டாசு உரிமையாளர்களுக்கு லைசன்ஸ் புதுப்பிக்க அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று அவர் எச்சரித்துள்ளார். நவம்பர் 26ஆம் தேதி சட்ட நாளை முன்னிட்டு புதுவை வழக்கறிஞர் சங்கம் சார்பில் நடைபெற்ற கிரிக்கெட் இறுதிப் போட்டியினை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் துவக்கி வைத்தார். நவம்பர் 26ஆம் தேதி சட்ட நாள் கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு புதுவை வழக்கறிஞர் சங்கம் சார்பில் கிரிக்கெட் போட்டி லாசுப்பேட்டை மைதானத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இறுதிப் போட்டி இன்று நடைபெற்றது. இதில் ரெட் அணியும் ப்ளூ அணியும் மோதின. முன்னதாக இப்போட்டியின் துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் சிறப்புரையாற்றி 2 அணி வீரர்களுக்கும் கை கொடுத்து வாழ்த்து கூறினார். அதனைத் தொடர்ந்து போட்டியினை துவக்கி வைத்து கிரிக்கெட் விளையாடினார். விழாவில் புதுவை வழக்கறிஞர் சங்க தலைவர் ரமேஷ், சேர்மன் கீர்த்திகுமார் உள்பட வழக்கறிஞர்கள் பலர் கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியினை கண்டு ரசித்தனர். இப்போட்டிக்கான ஏற்பாடுகளை புதுவை கிரிக்கெட் சங்கம் முன்னிலையில் விளையாட்டுக்குழு உறுப்பினர்கள் கலைவாணன், பாலாஜி, ஜீவா தேவா ஆகியோர் செய்திருந்தனர். இப்போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு வரும் நவம்பர் 26ஆம் தேதி நடைபெறும் விழாவில் பரிசுகள் வழங்கப்படும். NR காங்கிரஸ் வேட்பாளர் திரு தமிழ்செல்வன் தொகுதிக்குட்பட்ட திலாசுப்பேட்டை பகுதியில் வாக்கு சேகரித்தார். புதுவை இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் NR காங்கிரஸ் வேட்பாளர் திரு தமிழ்செல்வன் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் இன்று தொகுதிக்குட்பட்ட பகுதியான திலாசுப்பேட்டை பகுதியில் வீடு வீடாக சென்று தமக்கு ஜக்கு சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுமாறு அப்பகுதி மக்களிடம் கேட்டுக் கொண்டார். வாக்கு சேகரிப்பின் போது NR காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுவை இந்திரா நகர் தொகுதி தர்மாபுரியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு AKD ஆறுமுகத்திற்கு ஆதரவாக சட்டமன்ற உறுப்பினர் திரு நமச்சிவாயம் தீவிர பிரச்சாரம் செய்தார். புதுவை இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் AKD ஆறுமுகத்தை ஆதரித்து முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு நமச்சிவாயம் வாக்கு சேகரித்தார். முன்னதாக அவர் தர்மாபுரி அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் சிறப்பு பூஜை செய்து பிரச்சாரத்தை துவக்கினார். அவர் தர்மாபுரி மற்றும் முத்திரையர்பாளையம் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து AKD ஆறுமுகத்தை ஆதரித்து கைச்சின்னத்தில் வாக்களித்து காங்கிரஸை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அவருடன் மாநில காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன், இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் செந்தில்குமார், காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் TSA கண்ணன், மாநில சிறுபான்மையினர் பிரிவு சையது, வர்த்தக பிரிவு செயலாளர் தியாகு மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடனிருந்து வாக்கு சேகரித்தனர். புதுவை இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு எல்லைப் பகுதியான கோரிமேட்டில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர்.
புதுவை இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு அமைதியாகவும் நேர்மையாகவும் வாக்குப்பதிவு நடத்திட மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன்படி புதுவை எல்லைப் பகுதியான கோரிமேட்டில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். கோரிமேடு போலீசாருடன் மத்திய தொழில் படையினரும் இணைந்து புதுவையிலிருந்து வெளியூருக்கு செல்லும் வாகனங்களையும் வெளியூரிலிருந்து புதுவைக்கு வரும் வாகனங்களையும் நிறுத்தி ஓட்டுநரின் உரிமம், வாகனங்களின் உரிமம் மற்றும் சான்றிதழ்களை ஆய்வு செய்தனர். மேலும் வாகனங்களில் மது உள்ளிட்ட பொருட்கள் கடத்தப்படுகிறதா என்று சோதனை செய்தனர். புதுவை இந்திரா நகர் தொகுதியில் காவலர் குடியிருப்பை சீரமைத்து தர நடவடிக்கை எடுப்பேன் என்று காங்கிரஸ் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகம் வாக்கு சேகரிப்பின் போது உறுதியளித்தார். புதுவை இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். அதன்படி கோரிமேடு காவலர் குடியிருப்பு பகுதியில் தீவிரமாக வாக்கு சேகரித்தார். வீடு வீடாக சென்று ஆதரவு திரட்டிய அவரை மக்கள் ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து உற்சாகமாக வரவேற்றனர். அவர் வாக்காளர்களிடம் பழுதடைந்துள்ள காவலர் குடியிருப்பை சீரமைத்து தருவதாகவும் அங்குள்ள குறைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தார். மேலும் தம்மை ஆதரித்து கைச்சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீலகங்காதரன், மகிழா காங்கிரஸ் தலைவி விக்டோரியா உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடனிருந்து வாக்கு சேகரித்தனர். புதுவை அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினத்தில் தேங்கியிருந்த கழிவுநீரை வெளியேற்றும் விதமாக வாய்க்கால் தூர்வாரும் பணி நடைபெற்றது. புதுவை அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினத்தின் வடக்கு பகுதியில் சுடுகாட்டுக்கு அருகில் பல ஆண்டுகளாக கழிவுநீர் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டு அப்பகுதியிலேயே கழிவுநீர் தேங்கி சுற்றுச்சூழலை பாதித்தது. இதனால் அங்கு உள்ள சதுப்பு நில காடுகள் முற்றிலுமாக அழியும் அபாயம் ஏற்பட்டது. இலைகளே இல்லாத மரக்கிளைகள் கொண்ட பட்டுப்போன மரங்கள் தான் மிஞ்சியுள்ளது. இந்நிலையில் சபாநாயகர் திரு சபாபதியின் முயற்சியாலும் கிராம மக்களின் தூண்டுதலாலும் வீராம்பட்டினம் கிராம பஞ்சாயத்தார்கள் முன்னிலையில் பொதுப்பணித்துறை மூலமாக தற்போது அந்த வாய்க்கால் தூர்வாரப்பட்டு வருகிறது. இப்பணி முடிந்ததும் சுற்றுச்சூழல் பாதிக்காத நிலை உருவாகும் என்பதில் ஐயமில்லை. புதுவை இந்திரா நகர் தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் சுத்துக்கேணி பாஸ்கரனுக்கு ஆதரவாக தமிழக அமைச்சர்கள் ஆதரவு திரட்டினர். புதுவை இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. அதில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் ஒவ்வொரு வீடாக சென்று வாக்காளர்களின் குறைகளை கேட்டு அவற்றை நிறைவேற்றுவதாக கூறி வாக்கு சேகரித்து வருகின்றனர். அதன்படி திலாசுப்பேட்டை வார்டுக்கு உட்பட்ட ஞானதியாகு நகர், தேரோடும் வீதி, ஆனந்தா நகர் ஆகிய பகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் சுத்துக்கேணி பாஸ்கரனுக்கு ஆதரவாக தமிழக பாராளுமன்ற உறுப்பினர் செம்மலை, தமிழக அமைச்சர்கள் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, சி.வி. சண்முகம், சம்பத் ஆகியோரும், மாநில செயலாளர் அன்பழகன், ஜெயலலிதா பேரவை செயலாளர் ஓம் சக்தி சேகர், சட்டமன்ற உறுப்பினர்கள் புருஷோத்தமன், பெரியசாமி, பாஸ்கர், அவைத்தலைவர் பாண்டுரங்கன், நகர செயலாளர்கள் ரவீந்திரன், அன்பானந்தம் ஆகியோர் உடனிருந்து வாக்கு சேகரித்தனர். விழுப்புரம் மாவட்டம் இரும்பை ஊராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் ரங்கநாதன் இடையஞ்சாவடியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விழுப்புரம் மாவட்டம் இரும்பை ஊராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் ரங்கநாதன் தமது தொகுதிக்குட்பட்ட பகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். அதன்படி இடையஞ்சாவடி மேட்டுத் தெருவில் வீடு வீடாக சென்று ஆதரவு திரட்டினார். வாக்கு சேகரிக்க சென்ற அவரை பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்றனர். அவர் மக்களிடம் தொகுதியின் முன்னேற்றத்திற்காகவும் வீடில்லா அனைத்து ஏழை மக்களுக்கும் இலவச மனைப்பட்டா பெற்று அவர்களுக்கு அரசு உதவியுடன் வீடு கட்டித்தர பாடுபடுவேன் என்று உறுதியளித்து இதனால் தம்மை ஆதரித்து பூட்டு சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். புதுவை இந்திரா நகர் தொகுதி தர்மாபுரியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் தமிழ்செல்வனுக்கு ஆதரவாக பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில செயலாளர் அனந்தராமன் சைக்கிளில் பேரணியாக சென்று வாக்கு சேகரித்தார். புதுவை இந்திரா நகர் தொகுதி தர்மாபுரியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் தமிழ்செல்வனுக்கு ஆதரவாக என்ஆர் காங்கிரசாரும் கூட்டணி கட்சியினரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அதன்படி தர்மாபுரியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு அனந்தராமன் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளுடன் சைக்கிள் பேரணியாக சென்று வாக்காளர் பெருமக்களிடம் என்ஆர் காங்கிரசுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். அப்போது மாநில துணை செயலாளர் வடிவேலு, தொகுதி தலைவர் ராதாகிருஷ்ணன், தொகுதி செயலாளர் பாண்டிதுரை, மாநில ஆலோசகர் ராமகிருஷ்ண கவுண்டர் உள்ளிட்ட பாமக நிர்வாகிகள் பலர் உடனிருந்து வாக்கு சேகரித்தனர். புதுவை அரியாங்குப்பம் திரௌபதி அம்மன் கோயிலில் பெருமாள் சன்னதியில் புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமையை முன்னிட்டு சுவாமி உள்புறப்பாடு நடைபெற்றது. புதுவை அரியாங்குப்பத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் பெருமாள் சன்னதியில் புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமையை முன்னிட்டு சுவாமி உள்புறப்பாடு நடைபெற்றது. விழாவிற்கான பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனமும் அலங்காரமும் ஆராதனையும் நடத்தப்பட்டது. பின்னர் சுவாமி உள்புறப்பாடு மேலதாளம் முழங்க சன்னதியில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து எம்பெருமானின் அருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ அருள்மிகு ஐயப்ப சேவா சங்கத்தினர், சுப்பையா நகர் மக்கள் மற்றும் அறங்காவல் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.